அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விஜய் வந்து பிரிக்க போவது திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் தான். அதிமுகவுக்கு தான் விஜய் வந்து த்ரெட்டா இருப்பாரு. விஜயால வெற்றி பெற போவது திமுக கூட்டணி தான் அப்படிங்கிற ஒரு பார்வையை வந்து இந்த சர்வே வந்து காட்டுது. இந்த சர்வேல பல முரண்கள் இருக்கு. பிப்ரவரியில் கொடுத்ததுக்கும் இப்போ கொடுத்ததுக்கும் 4% டிஎம்கே குறையுதுன்றான். ஆமாம். ஆனால் என்ன கேட்டால் மிக மிக மோசமாக இந்த காலகட்டத்தில் டிஎம்கே உடைய அந்த கிராஃப் வந்து இறங்கியிருக்கு. அஜித்குமார்லேருந்து கவின்லேருந்து ப்ரோ பணியாளர்லேருந்து பல விஷயங்களில் பெரிய அளவில் எதிர்ப்பை சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. விஜய்க்கும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான். நீங்கள் விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய்க்கு இருந்த ஐப்பம் இதுவும் இந்த மாநாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பை சம்பாரிச்சுக்கிட்டார். மெயினாக கவின் ஆணவ கொலை இந்த மாதிரி விவகாரத்திலாம் விஜயுடைய ஸ்டாண்ட் என்ன அது பேசணும். எல்லா விஷயத்துலையும் ஒரு கோடு போட்ட மாதிரி தொட்டு போகிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு. அப்போ அவருடைய அந்த மாநாட்டில் சிங்கத்துக்கும் பிரச்சனை ஆகிடுச்சு, இவருக்கும் பிரச்சனை ஆகிடுச்சு. சிங்கத்தை பற்றி பேசி இது வரைக்கும் விஜய்கிட்ட வராத வார்த்தை, நான் முதல்வர் ஆனால் இதை பண்ணுவேன், நான் முதல்வர் ஆனால் இதை விடமாட்டேன், நான் முதல்வர் ஆனால் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு எங்கேயுமே நான் முதல்வர் ஆனால்ன்ற வார்த்தையே வந்ததில்லை. டாஸ்மார்க்கை தொட்டா போதுங்க விஜய், வேறு எதுவுமே தொடவினாங்க. டாஸ்மார்க்கு தாய்மார்களை அழிக்குது, குடும்ப வன்முறை, சின்ன வயசு பசங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இதை தொட்டால இளைஞர்கள், தாய்மார்கள், குடும்ப வாக்குகள் உங்களுக்கு அப்படியே வரும். திமுகவுக்கு கோர் ஓட்டு எதுனா முஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் 11% இருக்கான். அவர்கள் இது வரைக்கும் சீமானுக்கு போட மாட்டாங்க. சாத்தானின் பிள்ளைகள்ன்றாரு. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு போடவே மாட்டாங்க. அப்போ அவங்க மொத்தமாக இவர்களே அறுவடை பண்ணி திமுக கூட்டணிக்கு தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ கிறிஸ்தவர்கள் சபைகளில் பல இதுங்களில் விஜய்க்காக இந்த நம்ம வாக்களிக்கணுன்றத ஒரு பிரச்சாரமாக உள்ளே போய்கிட்டு இருக்கு. இஸ்லாமியர்களும் இப்போ மாற்றுனா விஜய் இருக்கிறாருன்னா விஜய்க்கும் உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே உடைய கோர் ஓட் பேங்க்ல விஜய் கை வைக்கிறாருன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம். திமுகவினர் நாம பேசும்போது சார் 35% திமுக கூட்டணி வாங்கினாங்களே நாங்கள் வந்து சிஎம் ஆயிடுவோம், ஏன்னா ஸ்பிரிட் ஆக போகிறது ஆன்டி டிஎம்கே ஓட்டு. அப்போ 35 தான் வாங்கணும்னு முடிவு கொண்டாங்களா? நம்மளதில் 10% போயிடுச்சு. கரெக்டா? இல்லை சார். சார் விஜய் அவங்க சீரியஸாக தான் சார் பார்க்குறாங்க. நான் கூடுதலாக சொல்கிறேன், விஜய் கட்சி நிர்வாகிகளை வளர்ச்சி திமுக கொண்டு வர ஏற்பாடுகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மணி ட்ராப், அணி ட்ராப், என்ன ட்ராப் இருக்குதோ போட்டு இழுக்கிறதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் அவர்கள் விழாமல் இருக்கிறது அவர்களுக்கு லாபம். குஷியானந்த் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து போட்டி போட போகிறாரு, லயோலா மணி உதயநிதி எதிர்த்து போட்டி போட போகிறாரு. இப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து விஜய் தரப்பு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, அதெல்லாம் அவங்களுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கே சிரிப்பாக வரலையா? இவர் வந்து விக்கிரவாண்டியில் நிற்க போகிறார் குஷியானந்த். அவர் விஜய் நிற்க மாட்டார். விஜய் நிற்க மாட்டாரா? அப்புறம் எப்படி சார் சிஎம் ஆவார்? என்டிஏல இருக்கணுன்றது அன்புமணியுடைய விருப்பம். நீ கட்சியே அன்புமணி கையில் தான் இருக்குது. அப்படி பார்த்தா பாமகவும் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்க போகுது. அதனால என்டிஏ ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங் போய்கிட்டு இருக்குது. இதோடு சேர்த்து வேறு சில கட்சிகள் ஏதாவது தாவேகா கூட வந்தால் வரலாம். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். மூட் ஆஃப் தி நேஷன் அப்படிங்கிற பேரில் இந்தியா டுடே 6 மாதத்திற்கு ஒரு முறை சர்வே எடுப்பது வழக்கம். அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சமீபத்தில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு நாடாளுமன்றத்தை அடிப்படையாக வச்சு ஒரு தேர்தல் எடுத்திருக்காங்க. நான் ஆல் ஓவர் இந்தியா பார்வை உங்ககிட்ட கேட்கல, தமிழ்நாடை சார்ந்து தான் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். பிப்ரவரி மாதம் ஒரு சர்வே, அதில் வந்து திமுக கூட்டணிக்கு 52% கொடுத்துருந்தாங்க. ஆகஸ்ட் சர்வேல 48% கொடுத்துருக்காங்க. என்டிஏ கூட்டணி அப்போது பிப்ரவரி மாதம் பிரிஞ்சு இருந்தாங்க, 21 கொடுத்துருந்தாங்க. இப்போது அதிமுக பாஜக சேர்ந்துருக்காங்க, 37 கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸு, ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் விஜய்க்கு பிப்ரவரியில் 7% சார். ஆனால் இந்த சர்வேல பொறுத்த வரைக்கும் 15%, 2 மடங்காக விஜய்க்கு மாறி இருக்கு. விஜய் வந்து பிரிக்க போவது திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் தான். அதிமுகவுக்கு தான் விஜய் வந்து த்ரெட்டாக இருப்பார். விஜயால் வெற்றி பெற போவது திமுக கூட்டணி தான் அப்படிங்கிற ஒரு பார்வையை வந்து இந்த சர்வே வந்து காட்டுது. இந்த சர்வேயை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த சர்வேயை பற்றி உங்களுடைய டேக்அவே என்ன சார்? இந்த சர்வேல பல முரண்கள் இருக்குது. முதல் முரண் வந்து பார்லிமெண்ட் அடிப்படையில் சர்வே எடுக்கிறதுன்றது வந்து பெரிய அளவில் இவர்களுக்கு வந்து பலன் தராது.
ரெண்டாவது முரண் பார்லிமெண்ட் அடிப்படையில் எடுத்ததில் 3 தொகுதிகள் இப்போ என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும். ஆமாம். அதாவது என்டிஏ கூட்டணி ஒன்றும் இல்லை, 1% டிஎம்கே கூட்டணி கூடியிருக்கு. ஆமாம். ஆனாலும் 3 தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படின்னு இந்த சர்வே எடுத்தவர்கள் 2024 அந்த வாக்கு சதவீதத்தை பார்த்தாங்கன்னா 13 தொகுதி என்டிஏ ஒன்றா இருந்தால் ஜெயிச்சிருக்கு. அதாவது ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்து இருந்தால் 13 தொகுதி அப்படியே சேர்த்தா ஜெயிச்சிருப்பாங்க. 13 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. அப்படி சேர்ந்து முதல்ல இருந்தே ஒரு தேர்தல் இருந்தால் 15 தொகுதி மேலே அடிச்சிருப்பாங்க. இதுதான் யதார்த்தம். அதே மாதிரி பிப்ரவரியில் கொடுத்ததுக்கும் இப்போ கொடுத்ததுக்கும் 4% டிஎம்கே குறையுதுன்றாங்க. ஆமாம். ஆனால் என்ன கேட்டால் மிக மிக மோசமாக இந்த காலகட்டத்தில் டிஎம்கேவுடைய அந்த கிராஃப் வந்து இறங்கியிருக்கு. நீங்கள் அஜித்குமார்லேருந்து கவின்லேருந்து துப்புரவு பணியாளர்லேருந்து பல விஷயங்களில் பெரிய அளவில் எதிர்ப்பை சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் எப்படி பார்த்தா அவங்க கிராஃபு இப்படி போய்கிட்டு இருக்குது. கூட்டணி கட்சிகள் விமர்சனம் பண்ணுறதையும் சேர்த்து பார்த்தா வேறு லெவல் போய்கிட்டு இருக்குது. அது ஒரு பார்ட்டு. ரெண்டாவது விஜயும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான். நீங்கள் விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய்க்கு இருந்த ஐப்பம் இதுவும் இந்த மாநாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பை சம்பாரிச்சுக்கிட்டார். 4 லட்சம் பேர் சார், 4 லட்சம் பேர் கூட்டியிருக்காங்க. அது ஜாஸ்தி. அது கிட்டத்தட்ட 7 லட்சம் மேலே. விக்கிரவாண்டி இது வந்து உள்ளக்க எல்லாம் சேர்த்து 2,40,000 உளவுத்துறை ரிப்போர்ட்டு. ஆனால் நம்ம பொதுவாக பார்த்தா ஒரு 4 லட்சம் வச்சுக்கலாம், அவ்வளோதான். இந்த 4 லட்சமும் நீங்கள் பெரிதாக அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டம் இல்லை. அப்படி வருது, ரேம்ப் பார்க்குது, அப்படியே கலையுது. அப்போ இந்த கூட்டத்தை தக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. சரி, ஒரு மாநாட்டை கூட திட்டமிட்டு நடத்துகிற ஏற்பாடு அவர்கள்ட்ட இல்லை. அதற்கு எல்லாத்துக்கும் மேலே மொத்தமே ஒரு 5-6 நிர்வாகிகள் தான் இது. அந்த 5-6 நிர்வாகிகளாலையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே பேச முடியல, பொலிட்டிக்கலாக எதுவுமே பேச முடியல. நிர்மல்குமார் நல்லா பேசியிருந்தார். அவர் மட்டும்தான் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினார். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இருக்குமா, ஒரு 8 நிமிஷம் இருக்கும். அவருக்கு நிர்பந்தம், கொஞ்சம் ஜாஸ்தி பேசணும், சிக்கலாகிடும். மாநாடுங்க, இது பொதுக்கூட்டம் இல்லை, பொதுக்கூட்டம் மாதிரி தான் நடத்துகிறாங்க. அது பொதுக்கூட்டத்துக்கு மாதிரி கூட இல்லை. அப்போ மாநாடுன்றதுக்குன்னா தீர்மானம் எழுதி வச்சு வாசிக்க தைரியம் இல்லை. இதில் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் விஜய்க்கு அடுத்த இடத்துல இருக்கார். பொதுச் செயலாளர் மாநாட்டில் எப்படி உரையாற்றணும், பேருரையாற்றணும், வச்சு ரவுண்டு கட்டி அடிக்கணும். டிஎம்கே ஏடிஎம்கே நீங்கள் தான் பொது தானே, எல்லோரும் ரவுண்டு கட்டி அடித்து அந்த உரையை ஒரு பேசப்படும் உரையாக மாறணும். பொதுச் செயலாளர் பேசின விஷயங்களுடைய தாக்கம் கீழே வரைக்கும் போகணும். தளபதி தளபதி தளபதி, அவ்வளோதான். இதுதான் பிரச்சனை. அடுத்து விஜய் என்ன பேச போகிறாரு, விக்கிரவாண்டி மாதிரி குறைஞ்ச நேரமாக ஒரு 1/2 மணி நேரமாக பேசணும். இந்தந்த கேள்விகள் இருக்குது, மெயினாக கவின் ஆணவ கொலை இந்த மாதிரி விவகாரத்திலாம் விஜயுடைய ஸ்டாண்ட் என்ன அது பேசணும், பாயிண்ட் அவுட் பண்ணி பேசணும். இப்போ எடப்பாடி பேசுகிற மாதிரி பேசணும். இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் எதிர்பார்ப்பில் இருந்தது. வழக்கமான விக்கிரவாண்டி ஸ்டைலு, ஒரு ஆடியோ லான்ச் ஸ்டைலில் ஒரு பஞ்ச டயலாக் அரசியல் மாநாடு, எல்லா விஷயத்துலையும் ஒரு கோடு போட்ட மாதிரி தொட்டு போகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு. அப்போ அவருடைய அந்த மாநாட்டில் சிங்கத்துக்கும் பிரச்சனை ஆகிடுச்சு, இவருக்கும் பிரச்சனை ஆகிடுச்சு சிங்கத்தை பற்றி பேசி. அப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவருடைய கிராஃபும் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் ரீச் ஆகிருக்குது, பெரிய அளவில் போகுது அப்படின்றது இல்லை. இப்போ செப்டம்பர் 17 சுற்றுப்பயணம் போகிறாரு, ஈரோட்டில் இருந்து ஆரம்பிக்க போகிறாருன்னு ஒரு தகவல் வருது. உண்மைதான், உண்மைதான். ஓகே. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இவர் எந்த அளவுக்கு பேசுகிறாரோ, எந்த அளவுக்கு பண்ணுறாரோ, ஓகே, அது வந்து அவருக்கான வாக்குகளை, அரசியல்படுத்தப்பட்ட வாக்குகளை தன்னுடைய ரசிகர்களை மீறி வெளியிலேருந்து வாங்கி கொடுக்கும். இப்போ விஜய் சுற்றுப்பயணம் போகிறது விஜய்க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். விஜய்க்கு ஓட்டு கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்திக்கணும். நீங்கள் பண்ணலன்னா மாநாடு மாதிரி சொதப்புனீங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ரெண்டாவது, எடப்பாடி இவர்கள்லாம் போடுறாரு, எப்படி போகிறாருன்னா அந்த மாவட்டம் போனால் அந்த மாவட்ட பிரச்சனை, ப்ளஸ் அங்கே என்னென்ன செய்யலை, என்னென்ன நான் வந்தால் செய்வேன். இது வரைக்கும் விஜய்கிட்ட வராத வார்த்தை, நான் முதல்வர் ஆனால் இதை பண்ணுவேன், நான் முதல்வர் ஆனால் இதை விடமாட்டேன், நான் முதல்வர் ஆனால் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு எங்கேயுமே நான் முதல்வர் ஆனால்ன்ற வார்த்தையே வந்ததில்லை. அட்லீஸ்ட் தாவேக ஆட்சி அமைந்தால் இதெல்லாம் செய்வோம், மதுக்கடைகளை மூடுவோம், 500 மூடுவோம், இந்தந்த மாதிரி அந்த இதுவே இருக்காது எங்கள் ஆட்சி வந்தால், வார்த்தை வரல. ஏன்னா நம்பிக்கை இல்லை, ஒன்று. ரெண்டாவது, விஜய் இப்படி பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஓட்டர்ஸ் மேட்ரு வர்றேன், இப்படிலாம் பேசி விஜய் பண்ணார்னா அவர் யாருடைய வாக்குகளை பிரிப்பார்? பொதுவாக இவர்களுடைய கணிப்பெலாம் என்னென்னா, சில மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுவாக திமுகவுடைய ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் விஜய்க்கு போகும், அது வந்து விஜய்னால் டிஎம்கேக்கு சாதகமாகும்னு ஒரு மேலோட்டமான கணிக்கிறாங்க. ஆன்டி டிஎம்கே ஓட்டு இங்கே 3 பிரியுது. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு போகும், சீமானுக்கு போகும், விஜய்க்கு போகும். சீமானை யாருமே கருத்தில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே. போகும்ன்றது ஒரு மெயினான ஒரு விஷயம். அப்போ
யார் யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் போகுன்றது தான் விஷயம். ஆன்டி டிஎம்கே ஓட்டு ஒரு பக்கம் போது வச்சுக்கிங்க, அதை வச்சுக்கிங்க. டிஎம்கே வந்து ஒரு 42%, 45% போன இது பார்லிமெண்ட் இதை வச்சுக்கிங்க. இதே மாதிரி 52% இருந்த டிஎம்கே 45 தான் வந்தாங்க பார்லிமெண்ட்டு இதில் சட்டசபையிலேயே. அதுக்கு பிறகு குறைஞ்சது. இப்போ இந்த பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 1,10,000, நான் ஒரே ஒரு தொகுதி சொல்கிறேன், ஆர்கே நகர். 2021 93,000, 2024 84,000 டிக்ரீஸ் ஆகுது. அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இதில் விஜய் வேற வராரு. திமுகவுக்கு கோர் பேங்க்கு, கோர் ஓட்டு எதுனா முக்கியமாக சொல்கிறது சிறுபான்மை மக்கள், முஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் 11% இருக்கான். அவர்கள் இது வரைக்கும் சீமானுக்கு போட மாட்டாங்க. ஏன்னா சாத்தான்ட்டாரு, சாத்தானின் பிள்ளைகள்ட்டாரு. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு போடவே மாட்டாங்க. அப்போ அவங்க மொத்தமாக இவர்களே அறுவடை பண்ணி திமுக கூட்டணிக்கு தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ இவர் வந்துட்டார். இப்போ கிறிஸ்தவர்கள் சபைகளில் பல இதுங்களில் விஜய்க்காக இந்த நம்ம வாக்களிக்கணுன்றத ஒரு பிரச்சாரமாக உள்ளே போய்கிட்டு இருக்கு. ஓகே, கிறிஸ்தவ சபைகள். ஆமாம், இது ஒரு பார்ட்டு. இஸ்லாமியர்களும் மாற்று இல்லாதனால போட்டிருந்தாங்க. இப்போ மாற்றுனா விஜய் இருக்கிறாருன்னா விஜய்க்கும் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜமாத்தெல்லாம் விடமாட்டாங்களே சார் இந்த திமுக, இதுக்கெல்லாம் ஆட்கள் வச்சுருக்காங்களே. நீங்கள் மனசுக்குள்ளே தானே போய் மாற்றணும். நீங்கள் ஆள் வச்சு என்ன வேணால் பண்ணுங்கள். அவன் போன அவனுக்கும் கரண்ட் பில் இருக்குல்ல, சிறுபான்மை முஸ்லீம்ன்றதுனால கரண்ட் பில்னா குறைவா போகுது, அவனுக்கும் பிரச்சனை இருக்குல்ல. அப்போ மாற்று வந்து இவனால யோசிக்கல, இது இந்த ஆட்சி வீழணும்னு யோசிச்சாலே அவங்களுக்கு போகிறது விஜய்க்கு போட்டு போகலான்னு நினைப்பாங்க. ஓகே, இது ஒன்று. இளைஞர்கள் அதிகமாக இருந்த கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சீமானுக்கு போச்சு, அண்ணாமலைக்கு போச்சு, டிஎம்கேக்கு போச்சு. டிஎம்கேலையும் குறிப்பாக பட்டியலின இளைஞர்கள் விசிகேக்கெலாம் இருந்தாங்க. இப்போ அதில் பெரும்பாலானோர் நீங்கள் விக்கிரவாண்டிலேருந்து பல இது பார்த்தீங்கன்னா விசிகேவுடைய அடித்தளத்தை அசைக்கிற மாதிரி அந்த ஓட்டை வந்து விஜய்கிட்ட கிட்ட இதை பற்றி கேள்வி கேட்கும் போது இதை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க, என் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே கொள்கை பயப்பட்டு என் கூட இருக்காங்க, அவங்க வந்து நாயக பிம்பத்துக்காகலாம் வந்து அடிப்படைஞ்சிட மாட்டாங்கன்னு திரும்ப ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அப்பா அம்மா இருக்காங்க, பிள்ளைங்க வந்து. நான் இந்த விக்கிரவாண்டி மாநாடு நடக்கும்போதே போன ஒரு செய்தியாளர்கிட்ட கேட்டேன், சார் நாங்கள் மாநாட்டுக்குள்ளே போகல சார், அதை சுற்றி உள்ள கிராமங்கள்லாம் ட்ராவல் பண்ணோம், அதுலேயே 2 பிரிவாக இருக்குது சார். அங்கெல்லாம் வன்னியர்கள் வசிக்கிற ஒரு பிரிவு, விசிகா அந்த பட்டியலின மக்கள் வசிக்கிறதுனா தனித்தனியாக இருக்குது. விக்கிரவாண்டியை சொல்கிறீங்க? விக்கிரவாண்டி அதை சுற்றி உள்ள கிராமம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் இருக்கிற பகுதியில் சாதாரணமாக இருக்கிறாங்க, தாவேக்கா அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இவர்கள் பட்டியலின மக்கள் இருக்கிறதுல விசிகா கொடிகள் எல்லாம் எடுத்துகிட்டு கூட தாவேக்கா கொடி தான் அதிகமாக இருந்தது பார்த்தேன். ஏன்னா அப்பா எல்லாம் அதில் இருக்காங்க, பிள்ளைங்க பெரும்பாலும் விஜய் நாடி இருக்கிறாங்க. ஓகே, அப்போ அந்த மாதிரி விஷயங்களும் ப்ளஸ் திமுகவில் இளைஞர்கள் உதயநிதி ஸ்டாலின் அதுன்னு அந்த டைமில் வாக்களித்தவர்கள் இந்த தடவை விஜய்க்கு போக வாய்ப்பு கன்வெர்ட். அதாவது டிஎம்கேவுடைய கோர் ஓட் பேங்க்ல விஜய் கை வைக்கிறாருன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம். இதில் நீங்கள் சிறுபான்மை மக்கள், பெண்கள் இப்போ இவர் வந்து இதை பேசுகிறாரு வச்சுக்கோங்க, டாஸ்மார்க் இதெல்லாம் தொட்டு பேசுகிறாரு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பெண்கள் வாக்கில் பெரும்பகுதி விஜய்க்கு தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ இந்த மாதிரிலாம் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 8-9% பிரிச்சாரு வச்சுக்கோங்க கோர் ஓட்டு. ஓகே சார், 35% திமுக கூட்டணி வாங்கினாங்களே நாங்கள் வந்து சிஎம் ஆயிடுவோம், ஏன்னா ஸ்பிளிட் ஆக போகிறது ஆன்டி டிஎம்கே ஓட்டு. அப்போ 35 தான் வாங்கும்னு முடிவுக்கு வந்துட்டாங்களா? இல்லை சார், அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்க சார். நீங்கள் இந்த திமுகவினர் நம்ம பேசும்போது நாங்கள் 35% ஓட்டே வாங்கினாலும் நாங்கள் ஜெயிச்சிருவோம், அப்போ அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. நம்மளதுல 10% போயிடுச்சு. கரெக்டா? இல்லை சார் விஜய் அவங்க சீரியஸாக தான் சார் பார்க்குறாங்க. வெளியே வந்து அவங்க வந்து கண்டுக்கல அப்படி இப்படின்றது. ஆனால் உள்ளுக்குள்ளே விஜயை பார்த்தா உங்களுக்கு ஒரு த்ரெட் இருக்கு, பயம் இருக்கு, பேசும்போதே அவங்க ஒத்துக்கிறாங்க. நான் கூடுதலாக சொல்கிறேன், விஜய் கட்சி நிர்வாகிகளை வளர்ச்சி திமுக கொண்டு வர ஏற்பாடுகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, யார் கிடைக்குதோ A++, சரி, பி இவ்வளோ கேட்டகரிலாம் பிரித்து சாம பேதம் தானம் தண்டம் மணி ட்ராப் என்ன ட்ராப் இருக்குதோ போட்டு இழுக்கிறதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவர்களுடைய பணி, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதில் அவர்கள் விழாமல் இருக்கிறது அவர்களுக்கு லாபம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்களும் சீரியஸாக இறங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது, அவர்கள் எடுத்த சர்வேல தெரியுது, பெரிய ஸ்பாய்லர் நமக்கு தான் விஜய்னு. ஓகே, இன்னொரு பக்கம் இவங்க 35%றாங்கல்ல, அவங்க 39% வந்தாலும் அடிச்சிடுவாங்க. இங்கே நிர்ணயம் பண்ணுறதா 4% 3%. ஆமாம், நீங்கள் இது லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு அவங்க அடிச்சிடுவாங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்களா 2016 அப்போ ஒரு மக்கள் நல கூட்டணி ஸ்பாய்லராக இருந்தது. ஆமாம், அதே ஸ்பாய்லராக நீ விஜய் இருக்க போகிறாரு. 1.5% வந்து திமுக ஆட்சி பறி போச்சு. அந்த இது நடக்கும் இல்லையா? ஒரு தொங்கு சட்டசபை 2006 மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஆனால் எனக்கு ஆனாலும் அமைச்சரவை இடம் கொடுக்கலையே சார் கலைஞர் 2006-11 அது வேற பல காரணங்கள் இருக்குங்க. 1 கலைஞர், 2 கலைஞர், 3 கலைஞர், 4வது கூட்டணி ஆட்சி மத்தியில் கலைஞரை நம்பிலாம் இருந்தது. அதனால் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அது கலைஞர். இவர்கள் வெற்றியே ருசித்து வந்திருக்கிறார்கள். மலர் பாதையிலே நடந்து வருகிறார்கள். ஓகே, முள் பாதை ஒன்றும் பார்க்கலல்ல. சரி, பார்க்கும்போது தெரியும். 2026 திமுகவுக்கு முள் பாதங்கிறீங்க. பெரிய முள் பாதை, கருவேல முள் செடி. சார், நாமளும் சர்வேக்கு போகிற நபர்கள்கிட்ட பேசுகிறோம். அவங்க அஃபீஷியலாக நம்மக்கிட்ட பேசலை, அன்அஃபீஷியலாக சில தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது மிகப்பெரிய அளவில் இந்த வட மாவட்டங்களில் விஜய்க்கு வந்து ஓட் பேங்க் இருக்குது. சில தொகுதிகளில் 15 ஆரம்பித்து சில இடங்களில் 22 வரைக்கும் போகுது. டெல்டாவில் விஜய்க்கு பெருசாக ப்ரெசன்ஸ் இல்லை, சவுத்தில் கொஞ்சம் ப்ரெசன்ஸ் இருக்குது, வெஸ்ட்டில் கொஞ்சம் ப்ரெசன்ஸ் இருக்குங்கிறாங்க. ஆனால் நார்த்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சினிமாக்காரர்களை அதிகம் இது பண்ணுறது, பட்டியலின மக்கள் அதிகமாக இருக்கிற இந்த பகுதிகளில் விஜய்க்கு செல்வாக்கு இருக்குது. அதனால தான் சொன்னேன், விசிகேவுடைய கூடாரம் விஜய்னால காலி ஆகுதுன்னு. அப்போ வட மாவட்டங்களில் விஜய்க்கான இது இருக்குது. அதே வட மாவட்டங்களில் பாமக இருக்காங்க. என்டிஏ பாமக இந்த அலைன்ஸ் எப்போவுமே ஸ்ட்ராங்கு. ஓகே, அங்கே அடித்ததெல்லாம் நான் சொன்னல 13 தொகுதி எல்லாமே 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் இந்த மாதிரி தான் சேர்ந்தா. அதனால் விஜய் என்ன தான் ஸ்பாய்லராக இருந்தாலும் அது திமுகவுக்கு ஸ்பாயிலு. நீங்கள் அந்த இடங்கள் ஃபுல்லாகவே விஜய் வந்து 15,000 20,000 வாக்குகள் வாங்குறாரு, இல்லை 2 லட்சம் பதிவானா 40,000 வாங்குறாருன்னா, நீங்கள் டிஎம்கே 70,000னா அவங்க 90,000 அடிச்சுட்டு போயிடுவாங்க. என்டிஏ கூட்டணியும் ஜெயிச்சுடுவாங்க. ஓகே, அப்போ அந்த மாதிரி இடங்களில் இவர் பிரிக்கிற வாக்குகள் ஏற்கனவே என்டிகே ப்ளஸ் இவர்கள் பிரிக்கிற வாக்குகள் திமுகவுக்கு அடியாக உள்ளணும். ஏன் சார் இதில் வந்து இந்த சி ஓட்டர் வந்து இந்த கருத்து கணிப்பில் சீமானையும் ஒரு ஃபேக்டராக அவங்க சேர்த்துக்கல? ஏங்க இது எல்லாமே அது ஒரு வகையான செட்டப்புங்க. நீங்கள் 2020 ஸ்டாலினுக்கு எவ்வளோ பில்டப் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? பேட்டி எடுத்தாங்க எல்லாம். இவரையும் பேட்டி எடுக்க போகிறாங்க. 7ஆம் தேதி 8ஆம் தேதியாக வருது. யார்? விஜய் பேட்டி? விஜயும் செட்டப் பேட்டி. சரி, அதாவது கேள்வியும் கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணிடுறது. சரி, அதுக்கு பதில் படித்து வச்சுட்டு பேசுகிற மாதிரி. நேஷனல் மீடியாவா இல்லை தமிழ்நாடு மீடியாவா? இவங்க தான் இந்தியா டுடே தான் எடுக்க போகிறாங்க. சரி, அதனால் இந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த செட்டப்லாம் தேர்தல் நேரத்தில் பண்ணுவாங்க. ஓகே, பெய்டு இதெல்லாம் நடக்கும். ஏங்க பங்களாதேஷில் பெய்டு பண்ணுற ஆள் இங்கே பண்ண முடியாதா? என்ன சார் பங்களாதேஷில் பெய்டா? நம்ம அதான் வந்துகிட்டு இருக்குது தகவல். 1 கோடி லைக்கு சரி வந்துச்சுல்ல. அந்த லைக்கு ஃபுல்லாக எங்கேருந்து போட்டிருக்காங்க? இன்ஃப்ளூயன்சர்கள் ஃபுல்லாக பங்களாதேஷ்லேருந்து போட்டிருக்காங்க. லைக்கு போடுவாங்க, ஓட்டு போடுவாங்களா? அது உங்களுக்கு தெரியணும். ஏற்பாடு பண்ணுறவங்களுக்கு மக்கள் மனங்களை கொள்ளையடினா பங்களாதேஷிகள் மக்கள் மனங்களை கொள்ளையடிச்சா என்ன? இது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னங்க பிரச்சனை? அதை பேசலாம்ல. அதை விட்டு சினிமா வசனங்கள் அங்கிள் வாட் அங்கிள்னா ஓகே அங்கிள்ட்டு போயிடுவாங்க. நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி அந்தந்த மாவட்ட பிரச்சனை அது இது மதுரையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. கனிம வள கொலை பற்றி பேச முடியாதா? ஆணவ கொலை பற்றி பேச முடியாதா? தூய்மை பணியாளர்கள் பற்றி பேச முடியாதா? விலைவாசி உயர்வை பற்றி பேச முடியாதா? மின்சார கட்டண உயர்வு. சரி, இதெல்லாம் சொன்னால் கோவம் வராங்க ஜனங்களுக்கு. டாஸ்மார்க்கை தொட்டால் போதுங்க விஜய், வேறு எதுவுமே தொடவினாங்க. டாஸ்மார்க்கு தாய்மார்களை அழிக்குது, குடும்ப வன்முறை, சின்ன வயசு பசங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இதை தொட்டாலே இளைஞர்கள் தாய்மார்கள் குடும்ப வாக்குகள் உங்களுக்கு அப்படியே வரும். ஓகே, நம்மளே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறோம். ஆனால் இவர்கள் எப்படி தெரியுமா ஆணவம்? நாங்கள் யார்? சவுத் ஆப்பிரிக்கா தான் அடுத்த தடவை. சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து இன்ஃப்ளூயன்ஸரை போட்டு பண்ணுவோன்னு இப்படியே தான் அழியிறது. எதுக்கும் நாலேஜே கிடையாது. 67 சிஎம் நான் தாங்கிற மைண்ட் செட்டில் விஜய் இருக்காரா? அவர் அப்படியே நம்புறாரு தன்னை. என்னைக்கு டேட்டு மத்தியானமாக காலையா கவர்னர் என்ன சொல்ல போகிறாரு? சந்திரசேகர் ஜோசப் விஜய்ன்னு சொல்லலாமா? வெறும் ஜோசப் விஜய் சொல்லலாமா? யாருக்கு என்ன இலாகா? புஷியை துணை முதல்வர் ஆகலாமா? இல்லை நிதி அமைச்சராக மட்டும் வச்சுக்கலாமா? நிதி அமைச்சரா? அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறது? புஷி ஆனந்தவர்கள் வந்து ஸ்டாலினோட எதிர்த்து போட்டி போட போகிறாரு, லயோலா மணி உதயநிதி எதிர்த்து போட்டி போட போகிறாரு. இப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து விஜய் தரப்பு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, அதெல்லாம் அவங்களுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கே சிரிப்பாக வரலையா? அவங்களுக்கு பல விஷயங்கள் சிரிப்பாக வரும், அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இவர் வந்து விக்கிரவாண்டியில் நிற்க போகிறாரு. புஷி ஆனந்த் என்ன சார் சொல்கிறீங்க? அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அவர் விஜய் நிற்க மாட்டார். விஜய் நிற்க மாட்டாரா? அப்புறம் எப்படி சார் சிஎம் ஆவார்? அஜய் சாப்பர் யாரையாவது லயோலா மணியை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு சேப்பாக்கம் தொகுதியில் நின்று சிஎம் ஆகிடுவார். நீங்கள் தானே சொல்கிறீங்க லயோலா மணி சேப்பாக்கத்தில் தான் நின்று ஜெயிச்சார்னா விஜய் சிஎம் ஆகிட போகிறாரு. சேப்பாக்கம் எப்படி தெரியுமா? எங்களுடைய தொகுதி. நான் சின்ன பையன்லேருந்து பார்க்குறேன். சேப்பாக்கம் எழும்பூர் ஆனானப்பட்ட பெரிய புயல் அடித்து 1977 ரகுமான் கான் ஜெயிச்சாருங்க திமுகலையா? ஆமாம். இங்கே வந்து மணிமுடின்னு ஒருத்தர் ஜெயிச்சார். ஒரு சாதாரண அந்த நரியங்காடுன்னு ஒரு ஏரியா அங்கே இருந்தவர் ஜெயிச்சார். திமுக கோட்டையில் சார் அது கோட்டை ரெண்டுமே எழும்பூர் சேப்பாக்கம் ரெண்டுமே கோட்டை. அப்போ திருவள்ளிக்கணி தனி தொகுதி.
அங்கே நாஞ்சில் மனோகரன் நின்னார், அது ஏடிஎம்கே ஜெயிப்பாங்க, அப்படியே கொஞ்சம் மாறி மாறி வரும். சேப்பாக்கம் வந்து கோட்டை, ஒவ்வொரு தடவையும் ரஹ்மான் கான் தான் ஜெயிச்சு. ஓகே. இவர் யாரையும் நிற்க வச்சு பார்த்தாரு. எர்னஸ்ட் பால்னு ஒருத்தர் நின்னார், ராஜா முகமது அமைச்சராக இருந்தார், ஓகே, அவர்லாம் நின்னார். இத்தனை ராஜா முகமது பாய் தான், ஒன்றும் ஜெயிக்க முடியல. அந்த 1000 விளக்கு உசேன்னா சார், 1000 விளக்கு ஹுசேனும் டிஎம்கே, அவர் எங்கே நிற்கலையே. அவர் வந்து திமுக மிக முக்கியமான முகம்ல சார் அந்த 1000 விளக்கு பொறுத்த வரைக்கும். அவரெல்லாம் வந்து இவர் வாழவே விடல. அவங்க தாடி எடுத்துறியா யார், கலைஞர் 99 பிஜேபி காரணம் தலைவரை, எங்கள் மத அடையாளம் தலைவரை, இந்த குறுந்தாடி வச்சுருப்பாரு. ஓகே. லாஸ்ட் வரைக்கும் அவரெல்லாம் பெருசாக ஒரே தடவை நின்று அதையும் தோற்று போயிட்டார். நீங்கள் ரஹ்மான் கான் 3 தடவை 4 தடவை ஜெயிச்சார். அப்புறம் கலைஞர் நின்னார், ஸ்டாலின் நினைக்கிறேன். எங்கே 1000 விளக்கில் தான் 1000 விளக்கு 84 நின்று தோற்று போயிட்டார், 89 ஜெயிச்சார். அதுக்கப்புறம் இடம் மாறினார், அது ஒரு கதை. அதனால் இது வந்து என்னென்னா, இந்த சேப்பாக்கம் இந்த தொகுதியெலாம் நீங்கள் நின்று ஜெயிக்கவே முடியாது. கொளத்தூர் கூட சிக்கலாக இருக்குது, விஜய் ஆட்கள் ஓட்டு பிரிக்கிறாங்க. ஓ, கொளத்தூரில்? ஆமாம், சென்னையில் 12 தொகுதி சிக்கல். யாருக்கு சிக்கல்? டிஎம்கேக்கு. எப்படி சார் சொல்கிறீங்க? இவங்க தான் ஸ்பாய்லர், ஆளுக்கு 10,000 20,000 ஓட்டு பிரிக்கிறார். துறைமுகத்தில் ராஜேஷ்னு ஒருத்தர், ஓகே, அவர் நின்னா ஒரு 20,000 25,000 வாக்குகள் வாங்குவாராம். ஓ, அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக பண்ணுறாங்க. ஓகே. நம்ம டி நகர்லேயே வெறும் 100 ஓட்டில் சார் 200 சில்லற ஓட்டு வித்தியாசம் ஏடிஎம்கேவுக்கும் பாஜக கூட்டணிக்கும் திமுகவுக்கும். இந்த தடவை பாஜக இங்கே அதிகமாக வாங்குச்சு டி நகர். ஆமாம், டி நகரில் அதிகமாக டெபாசிட் காலி சார். ஏடிஎம்கே மூணாவதாக போயிடுச்சு டெபாசிட். ஆனாலும் 2 பேரும் சேர்ந்தா காலி. அப்படி ஒரு லிஸ்ட்டு நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகே. பார்லிமெண்ட்டில் ஒரு தொகுதிக்கு 6 எம்எல்ஏ சீட்டு. ஆமாம், தமிழ்நாடு ஃபுல்லாக பார்லிமெண்ட் தொகுதிகளில் எவ்வளோ சீட்டு ஜாஸ்தியானு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் உட்காந்து பேசுவோம். நான் எம்பி மட்டும் எடுத்ததில் 13 தொகுதி. இதில் 10,000 5,000 இருக்குல்ல எம்பி தொகுதி. ஆமாம், அந்த மாதிரி ஒரு 5-6 தொகுதி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அது வேறு லெவல். விஜய் ஸ்பாய்லர் தான் சொல்ல வரீங்க? விஜய் ஸ்பாய்லர். அது எந்த அளவு ஸ்பாய்லர்னா, இப்போ துறைமுகம்லாம் சேகர் பாபு யோசிச்சுட்டு இருக்காராம், நம்ம ஆர்கே நகருக்கு போகலாமான்னு. ஓ, அந்த அளவுக்கு ஸ்பாய்லர். இப்போ துறைமுகத்தில் யார் நிற்பாங்க? யாராவது நிற்பாங்க, நின்று தோற்று போவாங்க. அங்கே பிஜேபி கொடுப்பாங்க, வினோஜ் கொடுப்பாங்க. ஓகே. வினோஜ் நின்னா வினோஜ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்டிஏ அலையன்ஸில். செல்வ பிறந்தகை எழும்பூருக்கு வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம். அவர் அதை விட்டு அங்கேருந்து வரமாட்டார். எழும்பூர் திமுக கோட்டைங்க. ஓ, அது எப்படி செல்வ பிறந்தகை கொடுப்பாங்க? முதல்ல காங்கிரஸுக்கு 20 தொகுதி 24 தொகுதி கொடுக்குறாங்களா பாருங்கள். அதில் 20 தொகுதின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்னொன்று சொல்கிறேன், இவ்வளோ மைனஸுக்கு நடுவில் இந்த சி ஓட்டர் அதை வேணா வச்சு உருட்டிங்க. திமுகக்குள்ளே இருக்கிற முரண்கள் இருக்குல்ல, ஆமாம், அது வேறு லெவலு. அதுவும் தலைநகர்லேயே ஒரு மிகப்பெரிய முரண் போய்கிட்டு இருக்கு. அது பயங்கரமாக போகுது. நீங்கள் இப்போ ஆராசா மண்டல தலைவர்கள், ஆமாம், மீட் பண்ணிக்கிட்டு ஆராசாவெலாம் யாரும் மதிக்கிறதே இல்லை. அந்த மாதிரி மண்டல தலைவர்கள் ஒரு பக்கம், மாவட்ட அமைச்சர்களுள்ள கோஷ்டி, சேகர் பாபுக்கும் மாசுக்கும் கோஷ்டி. நேற்று முந்தானத்தை ஒரு விழா நடத்துகிறாங்க மா சுப்பிரமணியம். அதில் தாவேலுவை மேடையத்தில், தாவேலு பேர் இல்லை, மாவட்ட செயலாளர் ப்ளஸ்ஸு எம்எல்ஏ. ஆமாம், இந்த மாதிரி பல. அப்புறம் சென்னையில் பரந்தாமனுக்கும் சேகர் பாபுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் அது ஆரம்பத்துலேருந்து இருக்குது. பரந்தாமன் எழும்பூர் தொகுதியில் ஸ்ட்ராங் ஆகிட்டார். ஓகே. இப்போ அது ஓடிக்கிட்டு இருக்குது. சேகர் பாபுடைய உச்சபட்ச அதிகாரம் திமுகவில் பலர்களுக்கும் பிடிக்கல. எப்படி செந்தில் பாலாஜியுடைய அதிகாரம் பிடிக்கலையோ, அதே மாதிரி சேகர் பாபுடைய அதிகாரத்தை அடக்கணும்னு நினைக்கிறேன். தலைநகரத்தில் சேகர் பாபு தான் வைக்கிறதா சட்டமா? சேகர் பாபு அண்ட் மாசு, ஓகே, இவர்கள். அப்போ இந்த இதுவும் தனியாக ஓடிக்கிட்டு இருக்குது. வேளச்சேரிலாம் இவங்க கை விட்டு போயிடுச்சு. அசன் மௌலானா சார் போச்சு. இப்போ அசன் மௌலா கிடையாது, டிஎம்கே நிற்பாங்க. சரி. ஆனால் வேளச்சேரி டிஎம்கேக்கே கிடையாது, டிஎம்கே கையை விட்டு போயிடுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. 2024 வேளச்சேரி அடிச்சிச்சு. பிஜேபியா இல்லை என்டிஏ அலையன்ஸ் அடிச்சிச்சு. ஓகே. சோழிங்கநல்லூர் மட்டும்தான் அடிக்க முடியல அவங்க. சரி. மற்ற இடங்கள்லாம் அடிக்கிறாங்க. சோழிங்கநல்லூர் பெரிய தொகுதி வேற இல்லை, அங்கே டிஎம்கே வெயிட். அந்த எம்எல்ஏவும் கொஞ்சம், அரவிந்த் ரமேஷ், அவரும் கொஞ்சம் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது. இந்த மாதிரி பேசுனா தொகுதி வாரி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அது ஒன்று. இது இல்லாமல் பெண் ஒரு சர்வே எடுத்து வைக்கிறாங்க, அவங்க வேட்பாளரை போடுவாங்க. சின்னவர் அவர் வேட்பாளரில் போடுவார். இதுவே மாமா மச்சானில் முட்டோம். இன்னொரு பக்கம் சீனியர்கள் ஒரு பக்கம் திரண்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் கனிமொழி ஒரு மிகப்பெரிய சக்தியாக திமுகவில் உருவெடுத்து வருகிறார். நேரடியாக சொல்ல நான் ஆப் த ரெக்கார்டை அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. அவங்க சொல்கிறத கேட்குற லெவலுக்கு இன்றைக்கி ஸ்டாலின் இருக்கார். ஸ்டாலினை கனிமொழி அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ்னால் இவங்கள நம்ம மீறிடக்கூடாது, இவங்கள நம்ம புறக்கணிக்க முடியாதுன்ற இடத்துக்கு கனிமொழி வந்துட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. அவ்வளோ பவர் ஆகிட்டாங்க. அப்போ கனிமொழி தனியாக அவர்களுடைய ஆதரவாளர்கள் மற்ற விஷயங்கள் இறங்கும். சரி. சீனியர்கள் பெரும்பாலும் கனிமொழி ஆதரவாளர்களாக இருக்காங்க. சரி. இது ஒரு பாட்டு தனியாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே. இது இல்லாமல் லோக்கலில் இருக்கிற பஞ்சாயத்து பாலிடிக்ஸ்
இது இது திமுகக்குள்ள. சரி. திமுகவுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டணி தலைவர்கள் 6 தொகுதி தான் அவர்களுக்கு இந்த தடவையும் முடிவு பண்ணியிருக்காங்க. எப்படி ஒத்துக்குவாங்க? சண்முகம் இந்த தடவை 6 தொகுதி ஒத்துக்கிட்டு போய் நிற்பாரா? மாநாட்டில் என்ன சொன்னாங்க தெரியுமா? 6 தொகுதினா எதுக்கு நம்ம நிற்கணும்? வெளியில் வந்து நம்ம எவ்வளோ நின்றுட்டு போகிறோம், நமக்கு என்ன இருக்குது? தோற்று கூட போகிறோம். 6 நின்று 2 ஜெயிச்சுன்னா பெருசாக சாதித்தோம், கட்சி மரியாதை தான் போச்சுன்னு. அப்போ இருக்கவே இருக்கார் விஜய். அதனால தான் கம்யூனிஸ்டையும் காங்கிரஸையும் தொடமாட்டாங்க. இப்போ வரைக்கும் காங்கிரஸும் தாவேகாவும் பேச்சுவார்த்தை நடத்தலை. ஓகே. ஆனால் நாளைக்கு நடந்துச்சுன்னா குறிப்பாக காங்கிரஸ் 2 முறைக்கும் மேலே அவங்க ஜெயித்த தொகுதிகள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அறந்தாங்கி, ஊட்டி, இந்த மாதிரியான தொகுதிகளை வந்து எங்களுக்கே கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு லோக்கல் திமுக வந்து ரொம்ப கடுமையாக எதிர்ப்பு. அப்படி அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்படி கொடுத்தீங்கன்னா அங்கே லோக்கலில் கட்சி காணாமல் போயிடும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சண்முகம் ஒன்று பேட்டியில் சொன்னார் பார்த்தீங்களா? சமீபத்தில் சொன்னார், நாங்கள் பேசி எங்களுக்கு உண்டான தொகுதி தான் கேட்டு நிற்போம், சும்மா இவர்களுக்கு கொடுக்குற தொகுதியெலாம் நின்று இது பண்ணுறதுலாம் நாங்கள் ஆள் இல்லைன்னாரு. ஓகே. ஏன்னா அந்த வேலையை பண்ணோம் திமுக. காங்கிரஸுக்கு 25 கொடுத்து 18 ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச தொகுதிகளை எங்களுக்கு மீண்டும் வேணுங்கிற அதில் தான் வேளச்சேரிலாம் பிடுங்குறாங்க. வேளச்சேரி இன்னும் 2-3 தொகுதி பிடுங்குறாங்க. அசன் மௌலானா ரொம்ப நல்ல பேர், தொகுதியில் பயங்கர தொகுதியில் நல்ல பேர் தான். உண்மையாக வெள்ளம் வந்ததுன்னா முன்னாடி நிற்பாப்புல, முடிச்சு விட்டு தான் மறு வேலை பார்ப்பால. அதனால் மக்களும் முடிச்சு விட்டாங்க. அதை தான் சொல்கிறேன், 23 வெள்ளம் 24 பார்லிமெண்ட் தேர்தலில் வேளச்சேரியில் முடிஞ்சிச்சு. நீங்கள் வேணால் நாளைக்கு நான் உங்களுக்கு அந்த இது அனுப்புகிறேன் டீட்டெயில். ஓகே. இல்லை நீங்களே எடுத்து பாருங்கள், வேளச்சேரி தான் வாங்கினாங்க. இதுதான் நிலமை. அப்போ இந்த மாதிரி விவகாரம்லாம் இருக்கும்போது இந்த சி ஓட்டரு, ஏ ஓட்டரு, பி ஓட்டருன்னு கொண்டு வந்து உருட்டுறது. விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு. விஜய் முதல்வர் வேட்பாளர், எம்எல்ஏக்கள் வரணுமே, அப்போ தானே முதல்வர் ஆக முடியும். நீங்கள் இதை வச்சுக்கிட்டு விஜய்க்கு மாசு இருக்கா? இருக்குது, வச்சுக்கோங்க, நடிகர், அதனால விஜயை கன்சிடர் பண்ணுறீங்க. ஆனாலும் 15% கிட்ட வரைக்கும் விஜய் வாங்குவார்கள். 15% வச்சுக்கிங்களேன், 2 லட்சம் வாக்குகள் பதிவாகுது வச்சுக்கோங்க. அவர்கள் வந்து 42% வச்சுக்கோங்க. அப்போ 84,000 வாக்குகள். இவர்கள் ஒரு 40% வச்சுங்க, 80,000 வாக்குகள். இவர் நீங்கள் சொல்கிற 15% 30,000 வாக்கு தானே. என்ன பண்ணுறது? அதான் ஸ்பாய்லர்னு. ஓகே, அவ்வளோதானே. சீமான் வாங்குறாரு ஒரு தொகுதிக்கு 15,000 18,000. குறிப்பிட்ட ஏரியான்னு சொல்ல முடியாது, எல்லா ஏரியாலையும் இருக்கு வாக்கு இருக்கு. ஆமாம், திருத்தணியில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி 234 தொகுதி வாக்கு இருக்கு. ஆனால் தாவேகா கிடையாது. இந்த தடவை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க தென் மாவட்டங்களில் பெரிய அளவில் கிடையாது, பிரசன்ஸ் இல்லையா? கிடையாது. உலம் பெரிய அளவுலாம் உழாது. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி வட மாவட்டங்களில் கிடைக்கும். கொங்குலலாம் பெருசாக அடிக்க முடியாது. அதே மாதிரி இந்த பெல்ட்டு இதே வட மாவட்டங்களோட இணைஞ்ச ஆரணி மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இது பண்ண முடியாது. அப்போ 234 தொகுதியிலையும் இவர்கள் கால் ஊன்றணும்னா அதுக்கேற்ற அரசியல் பண்ணணும். ஓகே, பண்ணுவாங்க. நீங்கள் கடலூர் அரசியலை கொண்டு போய் திருநெல்வேலியில் பேச முடியாது. திருநெல்வேலிக்கு தனி அரசியல் இருக்கும், தென்காசிக்கு தனி அரசியல் இருக்கும். அப்போ நீங்கள் அதெல்லாம் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஆரம்பிக்கவே இல்லையே. அதான் இப்போது சுற்றுப்பயணம் போகிறார்ல, அங்கே பேசுவார். எத்தனை நாளில் என்ன பேசி என்ன மனசை கொள்ளையடிப்பாருன்னு கேட்குறேன். நீங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்து டெய்லி பேட்டி கொடுத்துட்டு இருந்து இது பண்ணி அதோடு சேர்ந்து சுற்றுப்பயணம் போனீங்கன்னா நமக்காக நிற்கிறாரு, பேசுகிறாரு, போராட்டம் நடத்துகிறாருன்னு. போராட்டமும் நடத்த மாட்டீங்க, பேசவும் மாட்டீங்க. சுற்றுப்பயணத்தில் மட்டும் போய் எப்படி பேசுவீங்க? உங்களுடைய இயல்பான பேச்சுன்னா அந்த செயலி வெளியிட்டப்போ பேசினார்ல, மக்களோடு செல்லுங்கள், மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், இதை தான் அண்ணா சொல்லியிருக்கிறார். இதுதான் அவருடைய இயல்பான பேச்சு. கலைஞர்கிட்ட கூட பேச தெரியுமா, கலைஞருக்கு சிலை வைத்து பார்க்க ஆசைப்படுகிறேன் அந்த நேரத்தில். இதுதான் அவருடைய இயல்பான பேச்சு. ஆனால் ஆடியோ லான்ச்சில் எப்படி பேசுவார்? மக்களே நான் பண்ண மாட்டோமா, செய்ய மாட்டோமா, அதையே கொண்டு வந்து பண்ணுவோமா, இது பண்ணுவோமான்னு இந்த சுற்றுப்பயணத்தில் பேசினார்னா பண்ணுவோம் செய்வோன்ட்டு போயினா இருப்பாங்க. ஜனங்களாக நீங்கள் என்னைக்கு மெர்ஜா வரீங்கன்னா அதான் எம்ஜிஆர் பண்ணார். ஓகே சார், என்டிஏ கூட்டணி ஜெல் ஆகுமா? இன்னைக்கு மூப்பனார் நினைவிடத்தில் முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே அணிவகுத்து அந்த வேலையில் இருந்தாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், சுதீஷ் அவர்களும் வந்திருந்தார். சமீபத்தில் ஒரு திருச்சியில் ஒரு கல்யாணம், தேமுதிகவுடைய ஒரு முக்கியமான நபருடைய கல்யாணம் நினைக்கிறேன். அதுக்கு KN நேருவும் வந்திருந்தார். ரொம்ப நேரம் சுதீஷும் KN நேருவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சார் இது வந்து தேமுதிக என்ன பண்ணுறாங்கன்னு? நான் தான் சொன்னேன், ஆஃபர் லெட்டர் இருக்குது. ஏடிஎம்கிட்ட பேசுவாங்க, டிஎம்கிட்ட பேசுவாங்க, 2 பேர்ட்டையும் ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு 2 பேர்கிட்டையும் அப்படியே பேசி எதில் ஜாஸ்தி கிடைக்குது அவள் தான். சேலரி மேட்டர் மாதிரி தான். எம்ப்ளாயி பண்ணுறான்ல, நான் சொல்கிறேன், அங்கே லெட்டர் ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டாங்க, அவ்வளோ சம்பளம், போஸ்டிங் நல்ல போஸ்டிங். என்ன சொல்கிறீங்க? இங்கே ஹெச்ஆர்கிட்ட கேட்பான், ஏன்பா அங்கே போகிற, அதே சம்பளத்தை நாங்கள் கொடுக்குறோம், போஸ்டிங்கும் உயர்த்தி போடுறோம், ஓகேவா? சரி ரைட், அப்படின்னா எனக்கு ஒன்றும் இல்லைங்க, இங்கே உட்காந்துக்கோங்க. அங்கே நாமத்தை போட்டு விட்ருவோம். சேம் அதே தான். இவரும் சரி, ஓபிஎஸும் சரி,
இந்த ஆஃபர் லெட்டருக்கு அதுதான். அதில் பெரிய கில்லாடி பிரேமலதா. ஓகே. எப்போ என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. ஓகே. ஆனால் கரெக்டாகிற மாதிரி இருக்கும். சார், நான் ஓபிஎஸ்சி நாம் வந்து குறைச்சி மதிப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் சமீபத்தில் தேனிலேயே இங்கே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் சார். அங்கே வந்து நான் வந்து அதிமுகவுக்கு எதிராக நான் வந்து வாக்கு கேட்க மாட்டேன், அதே போல் டிடிவியும் ஓபிஎஸ் அவர்களை இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே இணைப்பதை பற்றி நீங்கள் பரிசீலனை பண்ணணும், ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு வரணுங்கிறத வந்து அழைப்பும் எடுத்திருக்காரு. நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங் ஆகுதுன்னு. நான் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த கூட்டணி அமைஞ்சதுலேருந்து இந்த கூட்டணியே தேவைகள் அடிப்படையில் தான் அமைஞ்சது. ஆமாம். அவர்கள் அண்ணாமலை நம்பி ஒன்றும் இல்லாமல் போய் இந்த 13 தொகுதி சொன்ன பாருங்க. ஆமாம். நமக்கே தெரியுதுன்னா அவங்க ஐபி ரிப்போர்ட் எல்லாம் போட்டு இத்தனை தொகுதி நம்ம ஜெயிச்சிருக்கலான்னு கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க. அண்ணாமலை தான் இந்த வேலையை பண்ணார், அது ஒன்றும் இல்லாமல் போச்சு. ப்ளஸ்ஸு டிஎம்கே என்னென்ன உள்ளடி வேலை பண்ணதுன்றது உட்பட கொடுத்துருப்பாங்க ரிப்போர்ட்டு. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது அவருக்கு என்ன நினச்சாங்கன்னா, அண்ணாமலை நம்பி பயனில்லை, ஏடிஎம்கே நம்ம விட்டது பெரிய தப்பு. ஓகே. அப்போ நம்ம வருங்காலத்தில் அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு ஏடிஎம்கே கூப்பிட்றப்போ அவர்கள் தாவேகாவை பார்த்துன்னே இருக்கிறாங்க. அந்த பொண்ணு திரும்பினா கையாட்டலாம், லவ் சொல்லலான்னு. இங்கே பழைய காதலி இந்த பக்கம் திரும்பினா திரும்பாமையே இருக்காங்க. கடைசியில் ஒரு மாதிரி வீட்டு பெரியவர்கள் தங்கமணி வேலுமணி போன்றவர்கள் பேசி, உடுப்பா அந்த பொண்ணையே நினச்சிக்கிட்டு இருக்கிற, அதான் ஒன்று பார்க்கலல்ல அப்படின்ட்டு, அது இன்னும் கன்னியாஸ்திரி ஆக போகுது போல், ஏதோ துறவி ஆக போகுதில்ல, இங்கே பாரு பழைய காதலின்ட்டு சேர்த்து வச்சிட்டாங்க. அப்போ இவருக்கு என்னென்னா, திருமண வாழ்க்கையில் நம்ம இணையணும், அது ஒரு பொண்ணு தேவை, அது வரல, பிரம்மச்சாரியாக போயிடுமோன்ட்டு இவர் இந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டாரு. அதுவும் நம்ம நல்ல மாப்பிள்ளையை விட்டுட்டோம், இந்த மாப்பிள்ளை தான் சம்பாதிக்கிற மாப்பிள்ளையாகிறாருன்னு அந்த மாவும். அப்போ என்னென்னா 2029 அவங்களுக்கு எம்பி தேவை. எப்படி காங்கிரஸ் ஏன் திமுக விடாமல் சகோதரா ப்ரோ, அங்கே தான் உண்மையான ப்ரோங்க இருக்காங்க, ப்ரோ வாட் ப்ரோன்னு, ஏன்னா அவங்களுக்கு அங்கே தேவை ஒரு 180 ப்ரோன்னு சுற்றினுக்கிறாங்க. இங்கேயும் வந்து இவர்களுக்கும் 29 தேவை. இது இப்படியே போனால் ஒரு 40 சீட்டும் 39 சீட்டும் அடிக்கலாம். ஓகே. அதில் என்டிஏ மட்டும் நல்ல ஒரு இதை பார்த்துக்கலாம் பிஜேபின்னு. ரெண்டாவது 26 ஏக்கேடு கட்டு பண்ணால் நமக்கு என்ன, அடித்து பார்ப்போம், 40 எம்எல்ஏ கேட்போம். ஓகே. அதில் ஒரு 20 கிடைச்சதுன்னா பாஜக பெரு வளர்ச்சி இல்லை. அந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இவருக்கு என்ன 26 அதே கூட்டணி நல்லா ஸ்ட்ராங்காக போச்சுன்னா நமக்கும் ஜெயிக்கலாம், மத்திய அரசு துணை இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த தேவைகள் அடிப்படையில் அணிஞ்ச கூட்டணி இவர்கள் ஒரு கருத்தை உருவாக்குனாங்க. பொருந்தா கூட்டணி, ஜெல்லு ஆகல, ஒட்டலை, அங்கே பாரு, அங்கே பிரிச்சுக்கிச்சு பாரு, என்ன போட்டு மிரிச்சாலும் ஒட்ட மாட்டேங்குது பாரு. பாமக இன்னும் வரலையே சார்? வரோம். என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குங்கிறீங்க, பாமக இன்னும் உள்ள வரவே இல்லை. பாமக 2ஆ பிரிஞ்சு நிற்குது, அப்புறம் எப்படி? பாமக நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், பாமக 2ஆக பிரிஞ்சதுக்கு அடிப்படை காரணங்களில் டிஎம்கேக்கு போகிறது, என்டிஏல இருக்கிறது. என்டிஏல இருக்கணுன்றது அன்புமணியுடைய விருப்பம். இன்னைக்கு கட்சியே அன்புமணி கையில் தான் இருக்குது. அப்படி பார்த்தா பாமகவும் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்க போகுது. ஐயா வந்து இன்றைக்கி இப்போ வேறு சில பிரச்சனைகளையும் மாட்டிகிட்டு இருக்காரு. அதனால் அவருடைய அந்த ஒரு ஐயா மேலே இருக்கிற ஒரு அந்த இமேஜும் அடிப்படுது. அப்போது நீங்கள் இயற்கையாகவே அந்த கட்சி அன்புமணி கையில் இருக்கிறதுனால அது என்டிஏக்கு போகும்போது இயற்கையாகவே அது ஸ்ட்ராங்கான கூட்டணியாக தான் அமையும். ஓகே. இந்த அடிப்படையில் பார்த்துட்டு இப்போ அண்ணாமலை என்ன பேசுகிறாரு, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் தான் உயிரை கொடுத்தாவது நான் ஆக்குவேன்றாரு. அப்போ இந்த விவகாரங்கள் எல்லாமே அண்ணாமலைக்கும் கூப்பிட்டு வார்ன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ணாமலைக்கு வார்ன் பண்ணதால தான் அவர் நயினாருக்கு எதிராக காய் நகர்த்திருந்தாங்க அவங்க ஆளுங்க எல்லாம். சார் இன்னைக்கு பேசக்கூட இல்லை, பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாரு, 2 பேரும் மூஞ்சியை பார்க்க கூட இல்லை. அதான் இது எல்லா வேலையும் அங்கே ரிப்போர்ட் போகுது, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. யாரும் கட்சியை மிஞ்சி பெரிய ஆள் கிடையாது. அதனால் அண்ணாமலை இறங்கி வந்து தான் ஆகணும். நீ யார் போட்டாலும் தாமரைக்கு தான் போட போகிறீங்க, பிஜேபி தான் ஜெயிக்க போகுது. ஓகே. அப்போ ஒழுங்காக வேலை செஞ்சுட்டு போங்க தான், தனி நபர்கள் கட்சி கிடையாதுன்னு. இவர் உரிச்சு பார்த்தா வெங்காயத்தில் ஒன்றும் இல்லை, அப்புறம் ஏன் வெங்காயம் தான் உரிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லைல்ல, வேலையை பார்க்க வேண்டியதானே, ஏன் அந்த வெங்காயத்தையே நினச்சின்னு இருக்கீங்க? அதான் ஒன்றும் இல்லைல்ல. நயினாருக்கு எதிராகவே காய் பயங்கரமாக நகர்த்துறாங்க. நயினாரை ஒன்றும் இல்லைன்னு காமிக்கிற வேலைலாம் நடக்குது. ஆனால் நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகுது. இன்றைக்கெலாம் நிர்மலா சீதாராமன் வர்றாங்கன்னா அவங்களுக்கு பொறுப்பு போட்டிருக்காங்க. அமித்ஷாவே நேரடியாக பொறுப்பெடுத்து தமிழ்நாடு அரசியலை கவனிக்கிற போகுது. அதனால் என்டிஏ ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங் போய்கிட்டு இருக்குது. இதோடு சேர்த்து வேறு சில கட்சிகள் ஏதாவது தாவேகா கூட வந்தால் வரலாம். சார் எனக்கு இன்னொரு கேள்வி சார், அது வந்து நான் அரசியல் சார்ந்தால் நான் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கல. தமிழ்நாட்டில் வந்து இந்த அதிகாரிகள் மாற்றம் கடந்த சமீபமாக பார்க்கும்போது டிரான்ஸ்ஃபர், ஏகப்பட்ட டிரான்ஸ்ஃபர், 3 நாளைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர், 4 நாளைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர், 5 நாளைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்னு பந்தாடிக்கிட்டே இருக்காங்க. சிஎம்க்கு தெரியுமா? அம்மையார் ஆட்சியில் கூட இப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் நடந்தது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்டாலின் ஆட்சியில் இப்படிப்பட்ட டிரான்ஸ்ஃபர் நடந்துக்கிட்டே இருக்கு. ஜோக் என்னன்னா, நாங்களாம் வந்து குறிப்பாக நான் பெருமைக்கு சொல்ல
ஐபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர்னால் நான் போட்டேன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து பத்திரிகையாளர் மத்தியிலே உண்டு. ட்விட்டரில் கூட கொஞ்சம் அந்த ஆட்சி வந்து ஒரு 2 வருஷம் கூட இருந்தது. ஏன்னா நமக்கு தகவல் கரெக்டாக வரும், அந்த தகவல் தான் நடக்கும். ஓகே. அப்போது ஐஏஎஸ் ட்ரான்ஸ்ஃபர்லாம் கூட பெருசாக தெரியும், இவர் இங்கே போயிருக்காரு, இவர் இங்கே இருக்காருன்னு. இன்றைக்கி யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆமாம். அப்போது இந்த மாறுதல் எல்லாம் என்னன்னு அரசியல் வட்டாரங்கள் அந்த அதிகாரிகள் வட்டாரத்தில் விசாரித்தா ஒரு குறிப்பிட்ட சதவீத அதிகாரிகள் மட்டும் அவர்களுக்கு வேண்டாதெல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, நல்ல போஸ்டிங் வந்துக்கிறாங்க. வாரத்தில் 3 ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இப்படி நடக்கிறது என்னென்னா, இது எல்லாமே முதல்வரை வந்து செஞ்சுட்டு இதெல்லாம் இதுக்காக செய்கிறோம் அதுக்காக செய்யணும் அவர் திருப்தியோட வைக்கிறாங்க. ஓகே. இன்னொன்று, முதல்வரை மீறி மற்றவர்களுக்கும் அமைச்சர்கள் யாரும் இதிலெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது தான். சின்னவர் வந்து இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஐடியாலே இல்லை. அவர் எனக்கு என்னென்னா அவர் வாட்டில் அவருக்கு எவ்வளோ வாய்ப்புகள்லாம் கிடைக்குது. எனக்கு தெரிந்து தூய்மை பணியாளர்கள் வந்து லட்டு மேட்ரு அவருக்கு. அவரே நேரடியாக போய் உட்காந்து பேசி இந்த பிரச்சனையை முடிச்சிருந்தாருன்னா சின்ன பிரச்சனை தான். ஆமாம், அவருக்கு ஒரு பெரிய பேர் கிடைச்சிருக்கும் சார். ஆனால் அவரும் கூலிக்கு போயிட்டு ரிவ்யூ போடுறாரு. இவர் கூட ரிவ்யூ கூட போடல, அப்பா இவர் ரிவ்யூவே போடுறாரு. அப்போ இந்த விவகாரம்லாம் இவர் வந்து ஒரு கலைஞர் மாதிரி முண்டி அடித்து தன்னுடைய இருப்பை தக்க வைக்கிற அரசியல் இவர் இன்னும் பண்ணல. ஓகே. ஏன்னா இவர் எளிதாக எல்லாமே வரும்பொழுது தன்னை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது அப்பா மாதிரியே இந்த அதிகாரிகள் நம்புறது, இந்த கட்சிக்காரர்களை நம்புறதுன்னு இருக்காரு. ஒரு தோல்வி வந்தால்தான் அதோடைய வலி தெரியும். ஓகே. ஐயோ போச்சே அப்படின்ற ஒரு இது தெரியும். அதுக்கு பிறகு வர்ற ஞானம் நான் பலரையும் பார்த்துருக்கேன். முதல் தடவை ஆட்சிக்கு வரவர்கள் இதை அனுபவிச்சிருக்காங்க. ஓகே. அது இந்திராவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும். கலைஞர் 71 to 76 கூட இருக்கிறவங்க சொல்லி தானே எம்ஜிஆர் வெளியே அமைச்சார். சின்ன மேட்ரு. ஆமாம். அதோடைய பலன் அனுபவிச்சாரா இல்லையா? 13. இந்திரா காந்தி அதே தான். காங்கிரஸ் 2ஆக உடையுது, இந்திரா காங்கிரஸ் வர்றாங்க, எமர்ஜென்சி தாண்டொண்டித்தனமாக நடக்கிறாங்க, 77 ஆட்சி இழக்கிறாங்க. ஏன்னா எதிர்கட்சிகள் இல்லைன்ற ஒரே காரணத்தாக மீண்டும் இந்திரா காங்கிரஸ் வருது, அவ்வளோதானே தவிர இந்திரா காந்தியுடைய மேலே உள்ள இதனால வரல. அதே மாதிரி ஜெயலலிதா 91 to 96 ஆடாத ஆட்டம் கிடையாது. அங்கே வாங்கின அடி பல பேர் தெரிச்சு ஓடிட்டான், இன்றைக்கி இருக்கிற கண்ணப்பன் உட்பட. அப்போது அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணி அவங்க வர்றாங்க. கலைஞர் ரியலைஸ் பண்ணதுனால 89 கவர்மெண்ட்டு பக்காவாக கொண்டு போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும், இப்போ ஸ்டாலின் ஃபஸ்ட் டைம் வந்து உட்கார்றாரு, பெரிய எதிர்பார்ப்போட உட்கார்றாரு, பல விஷயங்கள் பண்ணுவார்னு பார்க்குறோம். எப்போவுமே வந்த புதுசில் ஒரு வருஷம் ஒரு மாதிரி கவனிப்பு இருக்கும், எல்லாத்தையும் கவனிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு அவர்களுக்கு வந்து சலிச்சு போயிடும். அதிகாரி சொல்கிறதெல்லாம் நம்ப ஆரம்பிப்பாங்க, எனக்கு என்னன்னு ஒரு விட்டேத்தியாக போவாங்க. இதில் தான் ஒரு நிர்வாகியுடைய திறமை இருக்குது. ஓகே. அங்கேயும் விடாமல் கண்காணிக்கிறது பண்ணுறதெல்லாம். எம்ஜிஆர்லாம் முதல்ல தடுமாறி இருக்காரு. ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணியிருக்காரு, ரொம்ப வேறு லெவலில் போயிருக்காரு. கலைஞருக்கு சொல்லவே வேணாம், நிர்வாகத்தில் பேர் போனவர். அவர் எப்போ மிஸ் ஆகுறாருன்னா 2006-11 மிஸ் ஆகுறாரு. அதோடைய விளைவு தான் 2011 4வது 3வது இடம் போனது. ஜெயலலிதாவும் அதே மாதிரி 2001 அப்புறம் அவங்க உஷாராகி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நடுவில் இந்த வலதுசாரிகள் பேச்சை கேட்டுட்டு மதமாட்ட தடை சட்டம், ஆடு மாடு பலியிடு தடை, அது அடிப்படையிலே கிராமத்தில் இருக்கிற மக்களுடைய உணர்வை இது பண்ணுறது. ஆமாம். அது அடி வாங்கும் போது தெரிஞ்சது உஷாராகி 66 சீட்டு வாங்கினாங்களே சார் 26ல. அதனால தான் அது ஒரு பெரிய பிரச்சனைனால தான். அதுக்கப்புறம் தான் உஷாராகி அந்த இதில் இருந்துங்க. அதுக்கப்புறம் அவங்க வேறு லெவல் போகிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஃபஸ்ட் டைம் வரும்போது அடி விழும். ஆனால் இவர்கள் இப்போ வரைக்கும் அந்த இதை உணரலை. நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி யாருக்குங்க வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைக்கும்? அப்போ அவர் அதுக்கான வேலையை பண்ணணும்ல. இது வரைக்கும் ஒரு கட்சி தலைவராக இவர் போனால் யாருன்னு பார்க்க மாட்டாங்களா, பேச மாட்டாங்களா? மாவட்டம் முழுவதும் பயணம் செய்கிறது, அவர்களை ஒவ்வொரு மாவட்டம் இது பண்ணுறது, தான் கைக்குள்ளே வச்சுக்கிறது. கனிமொழியுடைய மூமெண்ட்டு கூட இவர் இல்லை, அந்த அளவு கூட இல்லை. மாப்பிள்ளை கூட பெண் மூலிமா ஒரு பெரிய மூமெண்ட் உள்ளே இருக்குது. உதயநிதி அந்த இதுவே இல்லை. அப்போ நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வருது அப்படின்னா இவர் எந்த அளவுக்கு போராடி கட்சி நிர்வாகிகளை கையில் கொண்டு வர முடியும்? ஸ்டாலினுடைய மகன், கலைஞருடைய பேரன்றதை தாண்டி இவர்கிட்ட எந்த அளவுக்கு வரும்? நீங்கள் உத்தவ் தாக்கரே வந்து பால் தாக்கரேவுடைய மகன், கட்சி கையை விட்டு ஷிண்டே மூலிமா வெளியே போகும்போது உத்தவ் தாக்கரே என்ன பண்ண முடிஞ்சது? அதனால் அரசியல் எது வேணால் நடக்கும். இன்னும் இந்த மாதிரி விஷயங்களை இவர்கள் மிஸ் பண்ணுறாங்க. சார் கடைசி கேள்வி சார், டிஜிபி அதாவது ஏகப்பட்ட கைட்லைன் சுப்ரீம் கோர்ட்டே கொடுத்துருக்காங்க, அதையும் மீறி அவர் இன்சார்ஜ் டிஜிபி போட போகிறாங்கன்னு தகவல். அதுவும் பணி ஓய்வு பெற்ற சங்கர் ஜிவால் அவர்களுக்கு தீயணைப்பு துறையுடைய ஒரு மிக முக்கியமான பொறுப்பு, அந்த தலைவர் பொறுப்புலாம் கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து இவ்வளவு பிரச்சனை? கவர்மெண்ட் சீமா அகர்வால், அதுக்கப்புறம் வந்து ராஜீவ்குமார், அதுக்கப்புறம் வந்து வன்னிய பெருமாள், ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அதையும் தாண்டி ஏன் வந்து இன்சார்ஜ் போடணுங்கிற ஒரு கேள்வி எழுதே சார். நீங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பு பிரகாஷ் சிங் மேட்டரில் 2018 வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரிலாம் நடந்தது. எனக்கு என்னன்னு போடுறது, ஆலோசகர்னு போடுறது,
ஓய்வு பெறவர்களுக்கு மறுபடியும் ஆலோசகராக போடுறது, ஓய்வு பெற நாளில் டிஜிபி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, எல்லாம் எந்த 2 கவர்மெண்ட்டுமே மாறி மாறி பண்ணியிருந்தாங்க. டிஜிபியை நீ ரிசைன் பண்ணிட்டு போகணும்னு மிரட்டுறது, வீட்டுக்கு அனுப்புறது, இல்லை அவருக்கு ஈக்குவலாக ஒரு பவரில் க்ரைம் டிஜிபின்னு போட்டு இவர் காலி பண்ணுறது, இல்லாட்டி உளவுத்துறை டிஜிபி போடக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் இருந்தது, இதுலேயும் ஆர்டர் இருக்குது. ஓகே. போட்டு காலி பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணதெல்லாம் நடந்தது. 2018 தீர்ப்புக்கு பிறகு எல்லா ஸ்டேட்டும் இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இது பேனலு 30 வருஷம் சர்வீஸ் உள்ள ஐபிஎஸ் பேனல் அனுப்பணும், இம்பேனல்னு சொல்லுவாங்க, அனுப்பணும். அதில் இந்த மாதிரி இந்த சஸ்பெண்ட் ஆனவன், முறைகேடு பண்ணவன், கணக்கு வழக்கு வைக்காத மாதிரி பணி காலத்தில் சார்ஜ் வாங்கினாலே இவங்களெல்லாம் வடிகட்டிட்டு மோஸ்ட் சீனியரில் நேர்மையான ஒரு 3 பேரை லிஸ்ட்டை யூபிஎஸ்சி இங்கே அனுப்போம். அதுலேருந்து உங்களுக்கு தேவையான ஆளை நீங்கள் எடுத்துக்கலாம். இது முறையாக நடந்தது. அப்படி அந்த இம்பேனல் வரவங்க 6 மாதம் சர்வீஸ் இருக்கணும், கட்டாயம். அதனாலே பல பேர் அடிபடுவாங்க, நல்ல ஆஃபீஸர் கூட. இந்த மாதிரி இது கரெக்டாக போச்சு. சைலேந்திரபாபு, ஜிவால் வரைக்கும் கரெக்டாக போச்சு. இப்போ என்ன கேடு வந்தது? இப்போ என்ன பிரச்சனைனா, இது முதல்வருக்கு தெரியுமான்றதான் கேள்வி. ஓகே. முதல்வருக்கு ரத்தோரியோ, சீமா அகர்வாலையோ, ராஜீவ்குமாரையோ, வன்னிய பெருமாளையோ தனிப்பட்ட முறையில் ஏதாவது வெறுப்பு இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு இருக்க வாய்ப்பு இல்லை தான். அப்போ ஏன் இவர்கள் வர்றதில் இவர் வந்துடுவாரோ அவர் வந்துடுவாரோன்னு அந்த பட்டியலையே அனுப்பாமல் இருக்கணும்? இன்னும் யூபிஎஸ்சிக்கு பட்டியல் அனுப்பல, இன்னும் போகல. நேற்று இந்து பேப்பர் பாருங்கள், பட்டியல் இனிமேல் தான் அனுப்ப போகிறாங்கன்னு வருது. அப்போ இனிமேல் போய் 1 மாதம் ப்ராசஸ் ஆகிற வரைக்கும் இங்கே பொறுப்பு டிஜி போட வாய்ப்பு இருக்குன்னு இந்து எழுதுகிறாங்க. ஓகே. அப்போது நீங்கள் பட்டியல்ன்றது இவர் ஜூனில் ரிட்டையர் ஆக வேண்டியது. ஆனால் இவர் வயது பிரகாரம் ஆகஸ்ட்டில் ரிட்டையர் ஆகிறதுனால அதுலேயும் சட்டம் இருக்குது. உச்சநீதிமன்றம் தான் சொல்லுதுன்னா, இப்படி தேர்ந்தெடுக்க போகிற 2 வருஷம் கட்டாயம் அவங்க தான். அவங்கள நினச்சா நீ மாற்ற முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. 2 வருடம் அல்லது ஓய்வு பெறும் வரை அப்படின்னு. ஓய்வு பெறும் வரை கூட வச்சுக்கலாம். இப்போ இவருக்கே இன்னும் 6 மாதம் இருந்ததுன்னா கவர்மெண்ட் நினச்சா ஓய்வு பெறும் வரைன்னா யாரும் கேட்க போகிறது இல்லை. ஏன்னா உச்சநீதிமன்றம் ஆர்டர் அது மாதிரி. இவர் 3 மாதம் இருந்தது, 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போது ஜூன்லேயே நீங்கள் பட்டியல் அனுப்பிச்சிருக்கணும். இது ஒரு கேஸாக வருது. எங்கள் மதுரையிலையும் போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட்லேயும் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் வேறு, மதுரை வருது. மதுரை வர்றப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க எல்லாம் ப்ராசஸ் கரெக்டாக போய்கிட்டு இருக்குங்க, நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கணுன்னே. ரைட், அவர் தான் பண்ணிகிட்டு இருக்காங்களா, அப்புறம் என்ன மனுவை தள்ளுபடி பண்ணுறேன், ஒருவேளை அவங்க பண்ணலன்னா நீங்கள் வாங்க அப்படின்ட்டு தள்ளுபடி பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பிரச்சனைனா, இந்த உச்சநீதிமன்ற உத்தரவை சமீப காலமாக சில மாநிலங்கள், பஞ்சாப், ஊபி, ஜார்க்கண்ட், இந்த மாதிரிலாம் தான் இஷ்டத்துக்கு நியமிச்சுக்கிறாங்க. இல்லாட்டி கூட ஒரு இணையாக போடுறாங்க, இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்னு கண்டெம்ட்டு போயிருக்கு. ஓகே. இப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்க, பட்டியலும் அனுப்பலை, உயர்நீதிமன்றத்தில் சொன்னபடி ஃபாலோவும் பண்ணல. ஒரு வேளை நேற்று அனுப்பிச்சிருக்கலாம், இல்லை இன்றைக்கி அனுப்பலாம். எனக்கு தெரிஞ்சு போன வாரம் வரைக்கும் போகலன்றது தான் தகவல். அப்போ பட்டியலே போல இவர் ரிட்டையர் ஆகிறாருன்னா இன்சார்ஜே போடக்கூடாதுங்கிற அப்சர்வேஷனை சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அப்சர்வேஷன் இல்லை, உத்தரவே. ஓகே. அப்போ இன்சார்ஜே போடக்கூடாது. இன்சார்ஜி அதாவது எக்ஸ்டென்ஷன் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டென்ஷன் எப்படின்னா, மணிப்பூர் கலவரம் மாதிரி நடக்குது. இந்த நேரத்தில் டிஜிபி மாற்றம், அவருடைய பதவி காலம் முடியுது, புதுசாக ஒருத்தர் டிஜிபி கொண்டு வரணும்னா ஏங்க கலவர சூழ்நிலை புதுசாக வரவருன்னா பெரிய சிக்கலாகிடும். இவருக்கு ஒரு 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க, 6 மாதம் பொறுத்து புது டிஜிபி வரட்டோன்னா ஓகேன்ற. ஓகே. இங்கே அதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் இங்கே என்ன பெரிய அசாதாரண சூழ்நிலை இருக்குது, ஒன்றும் கிடையாது. அதனால் அந்த முயற்சியை கைவிட்டாங்க. அப்போது நம்மளுக்கு விரும்பின வரக்கூடாதுன்னு யாரோ நினைக்கிறாங்க. ஓகே, அப்படி தானே? அப்போது விரும்பினவர் வரக்கூடாதுன்னா பட்டியலை லேட் பண்ணால் விரும்பினவர் வரமாட்டாங்க அப்படின்னு. ஆனால் உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ சரியான கொட்டு வச்சதுன்னா அசிங்கம் தானே. யார் வரத்துக்காக இப்படி ட்ரை பண்ணுறாங்க? யார் வரத்துக்கு இல்லை, வர வேணாம்ன்றதுக்காக. ரத்தோரோ, சீமா அகர்வாலோ, இல்லை ராஜீவ்குமாரோ வர வேணாம். யார் வரணும்னு நினைக்கிறாங்க? யார் வரணும்னு எப்படி நினைக்க முடியும்? தனக்கு வேண்டியவர்கள் யாரையாவது கொண்டு வரலான்னு அது சட்டத்தில் இடம் இல்லையே. ஓகே. என்னன்னா கோர்ட்டு தானே பார்த்துக்குவோம். இது திமுக பண்ணுறாங்களா இல்லை அதிகாரிகள் மட்டத்தில் பண்ணுறாங்க? எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகள் திமுக என்னங்க இருக்குது? நான் அதான் கேட்குறேன். உதயநிதிக்கோ ஸ்டாலினுக்கோ இவங்க தான் அவங்க தான்றதெல்லாம் எதுவும் தெரியும். இப்போ கருணாநிதி ஜெயலலிதான்னா அதிகாரிகளை தெரியும், இந்த அதிகாரி வேணாம் இந்த அதிகாரி வேணும்னு. ஜெயலலிதா கருணாநிதி ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் அது எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் இல்லை. ஸ்டாலின் தெரிஞ்ச பெரிய அதிகாரி ஜிவாலாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். டெய்லி பார்க்கறதுனால இவர் ஜிவால் தெரியும் எனக்கு. அவர் செந்தில்வேல் தெரியும், நான் வெளியூர்லாம் போனால் கூடயே வராரு. டேவிட்சன் தெரியும், அருண் தெரியும், சென்னை கமிஷனர். இப்படி தான் இருக்கும். ஆனால் இவர் அருண் வேணாம் இவர் வேணும் அப்படின்ற மைண்ட் செட்டு எனக்கு தெரிஞ்சு முதல்வருக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. இது அதிகாரிகள் அப்போ எங்கேயோ இது நடக்குது. இது அதிகாரிகள் மத்தியில் நடக்கிற பாலிடிக்ஸ்னு சொல்ல வரீங்க? எங்கேயோ நடக்குது. இது முதல்வருக்கு தெரியலையா? அதுக்கேற்ற ஒரு தெளிவாக ஒரு விளக்கமான பதில் சொல்லிடுவாங்க, அவர் அதில் திருப்தி அடைஞ்சிருவார். ஓகே. இதானே பிரச்சனை. ஏன்பா இவ்வளோ நாளாக கரெக்டாக தானே போய்கிட்டு இருக்குது.
இப்போ நீ 8 பேர் தானே டிஜிபி இருக்காங்க, அந்த பட்டியல் அனுப்பு, வரட்டுமே, அதுலேருந்து ஒரு ஆள் எடுத்துக்குவோம். என்ன ரத்தோர் வந்துட்டா நான் நம்மளை மீறி பண்ணுவாரா அப்படின்லாம் கேட்கணும். ஆமாம். அப்போ ஏதோ ஒரு வகையில் பட்டியல் அனுப்பாமல் இருந்தால் நம்ம பொறுப்பு டிஜிபி போட்டுக்கலாம். அப்படி தானே பிரச்சனை கிளப்பி விட்றாங்க. வெங்கட்ராமனை போட போகிறாங்க. கண்டெம்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு. கண்டெம்ட்டு போகட்டும், 6 மாதமோ 1 வருஷமோ போட்டோம், தேர்தல் நேரம் பார்த்துக்கலாம், நம்ம போட்ட பொறுப்பு டிஜிபி இருப்பார்ல. இதுதான் இவர்கள் எண்ணம். ஆனால் சென்னை மதுரை கிளையிலேயே இந்த கேஸ் உடனே எடுத்துக்கொள்ளப்படும். ஓகே, அப்போ தடை பண்ணிட்டானா பண்ணுவீங்க? அரசுக்கு வந்து ஒரு பெரிய சொன்னீங்க, இப்போ சொல்லு என்ன ஆச்சு அப்படின்னா, ஐயா அனுப்பிச்சிருக்கேன் ஐயா பட்டியல், 1 மாதம் ஆகும், அது வரைக்கும் இவரை போட்டிருக்கோம், இது தடை விதிக்கிறேன், அது வரட்டும், அது வரைக்கும் பார்ப்போம் அப்படி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? இல்லை ரைட்டு, அந்த பேனல் வந்தோடனே இதை தூக்கணும், இது ஆர்டரு, இல்லாட்டி நான் நடவடிக்கை எடுப்பேன்ட்டு என்ன பண்ணுவீங்க? சுப்ரீம் கோர்ட்டு போவீங்களா? சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு எடுத்து சுப்ரீம் கோர்ட்டே போவீங்களா? அது கூட போனால் போவாங்க, சொல்ல முடியாது. இதுதான் நிலைமை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடங்கி தமிழ்நாடு அரசுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக விஜய் ஸ்பாயராக இருப்பார், இந்த ஏபிபியுடைய கருத்து கணிப்பை வந்து மிகப்பெரிய கருத்து திணிப்புன்னு சொல்கிறீங்க. விஜய் வந்து ஸ்பாயராக இருப்பார், உங்களுடைய பார்வை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசிய நமக்கு நன்றி முத்தலிப் சார். நன்றி.